சித்திரை பிறந்து விட்டது. ஆத்தாளுக்கு சட்டி அக்கினி சட்டி தூக்குறாரு, சாம்பிராணி சட்டி. அவருக்காக தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ராமர் கோயிலும் நடராஜர் கோயிலில் வீதியை பார்க்குறோம். முன்னாடி முகப்பு கோபுரத்து வாசலில் பார்க்குறோம். எடுத்துக்கிட்டு மேற்கையும் கிழக்கு தெற்கையும் வடக்கையுமா வந்து அவருடைய நேர்த்திக்கடனுக்காக இந்த வடுவலம்மன் கோயிலுக்கு கொண்டுக்கிட்டு போகிறாரு, சுமந்து போகிறாரு. அங்கிட்டு மேலதாளத்துடன் சில அடியில் தப்பு கும்போட போயிட்டுருக்காங்க. காவடி செடில் இது சூளத்தை குத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. சூளம் அளவில் குத்தி எடுத்துட்டு போகிறாங்க. அங்கிட்டு காவடி கொண்டு வராங்க. பால் காவடி எல்லாம் பால் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க. பால் குடம் தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாம் வரிசையாக இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நம்ம வடுவலை அம்மன் ஆலயத்துக்கு இங்கிருந்து கால்நடையாக எடுத்து செல்ல வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. சித்திரை பிறந்ததுன்னா ரொம்ப குதூகலமாக இருக்கும். அக்கினி தான் அதிகமாக இருக்கும். வெயில் ஓவராக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு 3 நாளைக்கு முன்னே அடித்த காற்றுல இருக்கிற தென்னை மரம் 1 2 இருந்தால் வாழைக்கன்று எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு போயிட்டு இருந்தாலும் நேற்று வெயில் ஒன்றும் கொஞ்சம் குறைவு இல்லை. கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு உடனே அவங்க உட்கார முடியவில்லை. இந்த பாருங்கள், இது நண்பர் பால் தன்னுடைய மனைவி மகளை தூக்கிட்டு அவங்க அக்கா அதையெல்லாம் என்னம்மா அப்படி பார்க்க காண கூட இன்றைக்கி தான் நானும் பார்த்தேன். கூப்பிட்டோன்னே என்னை திரும்பி பார்க்குது எங்கள் ஆத்தா. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம பார்க்குற ஒவ்வொன்றும் அங்கே பாருங்கள் ஜொலிக்குது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் சொடிக்குது. இது நம்ம நண்பர் கோவிந்தராஜுடைய பையனை பார்த்து இடையில இங்கிட்டு ஒவ்வொருத்தரும் அங்கே நமக்கு கூட்டமாக அங்கே பாருங்கள் செட்டில் ஆட்டத்தோட மனசில் உற்சாகத்தோட முருகனுக்காக இது காவடி, அம்மாவுக்காக பால் எடுத்து நேற்று ரொம்ப விமர்சனம் நடக்குது. சித்திரை பிறந்தது எல்லோருக்கும் நல்ல வருஷமாக இருக்க எல்லாம் வல்ல வடுகளை வேண்டி விரும்பி ஆத்தாளுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எல்லாம் நல்லது நடக்கணும், முப்போகம் நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக